டே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் மார்னிங் 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே பல்வேறு விதமான மூமெண்ட் நமக்கு கொடுக்குது. ஆக பார்த்த மாத்திரத்திலே ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிடாதீங்க. இது நமக்கு ஒரு எமோஷன்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு நமக்கு லாஸ் தான் கொடுக்கும். ஆக பார்த்த மாத்திரத்தில் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே ட்ரேட்ஸு ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் நாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது ஒரு ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மட்டும்தான் அதிகப்படியான மக்கள் க்ரௌட் மிஸ்டேக்குன்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான மக்கள் ராங் என்ட்ரியை எடுப்பாங்க. இந்த பர்டிகுலர் ராங் என்ட்ரியை நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான திறமை நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ட்ரேடு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் மாறும். ரைட்டுங்களா? ரெண்டே விஷயந்தான், ட்ரேடிங் சைக்காலஜி அண்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு இருந்தாலுமே நம்மளால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்க முடியும், ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்க முடியும். ஆக பர்டிகுலர் பாயிண்டில் மட்டும் தான் நாம் பர்ஃபெக்டான ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். இது ஒன்று. ரெண்டாவது, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மூவ்மெண்ட் காட்டி இருந்தாலுமே கூட ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கன்ஃபியூஷன் ஏரியா இருக்கும். இந்த கன்ஃபியூஷன் ஏரியாவில் நீங்கள் போய் மாட்டினீங்கன்னா பை சேல் பண்ணி நமக்கு நிறைய லாஸ் கொடுக்கும்.